ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அனதர் டே அனதர் vlog. இன்றைக்கி வந்துட்டு ஒரு 4 டேஸுக்கு கம்பைன் பண்ணி நான் குட்டி குட்டியாக கிளிப்ஸில் எடுத்து வச்சுருக்கிறத வந்துட்டு ஒன்றா சேர்த்து ஒரு vlog-ஆக போட்டாச்சு. நான் வந்துட்டு எங்கெங்கே கிளிப்ஸ் எடுத்து வச்சேன், என்னால் வந்துட்டு ப்ராப்பராக ஒரு vlog எடுக்க முடியும். எனக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. எனக்கு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, 1 இயர் பக்கம் ஆச்சு. இப்போ தான் வந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட எனக்கு வந்துட்டு குக் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி இருக்கிறத பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு டைம் போகணும்னு சொல்லிட்டு தோணவே இல்லை. என்னமோ ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிற ஃபேஸ்லேயே போயிட்டேன். ஸோ உடம்பு முடியாமலாம் இல்லை, ரொம்ப நல்லா ஆக்டிவாகவே தான் இருந்தேன். பட் வந்துட்டு என்னமோ vlog எடுக்க தோணலை. பட் அங்கங்கே கிளிம்ஸாக வந்துட்டு எடுத்து வச்சது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு கம்பைன் பண்ணி ஒரு vlog-ஆக போட்டுறேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு டியூஸ்டேவோ வெனஸ்டேவோ நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ நானே வந்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த தடவை நல்லா டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ அதுலேயே வந்துட்டு சூப்பராக ஓட்டியாச்சு. ஸோ இனி கொஞ்சம் ஹஸ்பண்ட் வந்துட்டு மற்ற பிளேஸ்க்கெலாம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்து அது குக் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நாங்கள் யூஸ்வலாக செஞ்ச அதே சிக்கன் அண்ட் மட்டன் ரெசிபி தான். ஸோ அதை போய் நான் வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஷேக்கியாக தான் இருந்துச்சு வீடியோ. பிகாஸ் ஆதியன் எடுத்துகிட்டு இருந்தான் அந்த கிளிப்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே என்ன குக் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதோட ஒரு கிளிம்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருந்தேன். நான் மட்டும் குக் பண்ணுறதா இருந்தால் நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ்லாம் ஆட் பண்ணுவேன். ஸோ நான் என்ன ரெசிபிலாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா தான் செய்கிறாங்கிறதுனால அவங்க வந்துட்டு டக்குன்னு ஏதாச்சும் செஞ்சிடுறாங்களா, நமக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. இன்றைக்கே வந்துட்டு பீக்கங்காவில் வந்துட்டு கூட்டு, அது கூட பீக்கங்காய் தோல் வச்சு துவையல், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் பாவக்காய் ஃப்ரை, ரசம், தக்காளி ரசம்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப குயிக்காகவே செஞ்சுட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு டக்குன்னு போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியல. ஸோ இது வந்துட்டு சிம்பிளான ரெசிபி தான். நான் உங்களுக்கு வேணால் இன்னொரு ஷார்ட்ஸில் நான் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வணக்கி அப்புறம் காயும் போட்டு வணக்கி பருப்பு மட்டும் தான் ஆட் பண்ணாங்க. பெருசாக சாம்பார் தூள் மட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி எதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஸோ அதோட ஸ்கின் வச்சே நமக்கு கொஞ்சம் இந்த வெங்காயம் தேங்காய்லாம் போட்டு துவையல் மாதிரி பண்ணுவாங்க. இதுவுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பீக்கங்காவே பிடிக்காது. பட் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்கன்னா சூப்பராக சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் இப்படி தான் எனக்கு லஞ்ச் போச்சு. எல்லாமே அண்ணாச்சி தான் செஞ்சாங்க. நானும் தான் நான் சும்மா மிக்ஸ் பண்ணேன். நான் தானே டெய்லி சமைக்கிறேன். அண்ணாச்சி எனக்காக பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்னென்ன கேள்வி கேட்குறாருன்னு பார்த்தீங்களா? ஏன் டெய்லி அண்ணாச்சி குக் பண்ணுறாங்க, நீ குக் பண்ணலையான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ இதுக்கு என்ன பதில் சொல்கிறது சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் நான் கிச்சன் க்ளீனிங்லாம் பாக்கி இருந்துச்சுல, நான் அதை வந்துட்டு பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. எனக்கு வந்துட்டு அந்த ஒர்க் போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அதனால் ரொம்ப நாள் ஆச்சு நான் இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சு நான் ரீஃபில் பண்ணி வாஷ் பண்ணி அதை ரொட்டீனாக வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் என்னால் பெருசாக ப்ராப்பராக கிளிப்ஸே எடுக்கவே முடியல. அதனால் உங்களுக்கு வந்துட்டு நான் ஆயில் மட்டும் ரீஃபில் பண்ணி போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு இன்னொரு நாளைக்கு கிச்சன் க்ளீன் பண்ணிடலாம், அதை வந்துட்டு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கிச்சன் க்ளீனிங் வீடியோ ப்ராப்பராக போடணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு நான் அதில் ரீஃபில் கூட பண்ணாமல் டேரெக்டாக பேக்கெட்லேருந்தே நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நான் அதனால் எனக்கு வந்துட்டு இதெல்லாம் பிடிக்கலையா, அதனால் நான் எடுத்து போட்டுட்டேன். நம்ம வந்துட்டு ப்ராப்பராக எடுக்கணும்னு நினச்சோம்னா அதை வந்துட்டு எடுத்துடணும். நமக்கு மைண்ட் செட் ஆகலைன்னா நமக்கு தோன்றதையாச்சும் எடுத்து போட்டுடணும், சும்மாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு எடுத்து ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சால்ட் அண்ட் பெப்பரையுமே ஃபில் பண்ணி வச்சாச்சு. இது வந்துட்டு நமக்கு அங்கே அரிசி போட்டு வச்சாலும் நமக்கு அந்த பெருசாக ஹோல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரைஸும் சேர்த்து வருது. நமக்கு குட்டி குட்டியாக தான் தேவைப்படுதா, அதனால் அப்போ வந்துட்டு நான் அந்த ரைஸ்லாம் போடாமல் நார்மலாகவே வச்சுக்கிறது. ஃப்ரிட்ஜ் வந்துட்டு ஜெயச்சந்திரன் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அது ரொம்ப கிளம்ஸி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் கூட ஸ்பேஸே இல்லை ஃப்ரிட்ஜில். அது மட்டும் இல்லாமல் ஆதின் வந்துட்டு இந்த கண்டென்ஸ்டு மில்கெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்பில் பண்ணி ஃப்ரிட்ஜே வந்துட்டு ரொம்ப மோசமாகிடுச்சு. ஸோ அதனால் அதையுமே க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இது அடுத்த நாள் வந்துட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். ஜஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வைப் பண்ணிவிட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் பார்த்தா எல்லா பக்கமும் நிறையவே ரொம்பவே டர்ட்டியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு வந்துட்டு நான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து டீப் க்ளீனிங்கே பண்ணியாச்சு. ஒரு 1 மந்த் முன்னாடி தான் நான் வந்துட்டு டீப் க்ளீனிங் பண்ணேன் ஃப்ரிட்ஜை. மந்த்லி இது இப்படி பண்ணுறதுலாம் வந்துட்டு ஈஸியே கிடையாது. எனக்கு இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் போகாதுல. சும்மா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப டயர்டாகும் நமக்கும். அதனால் இது என்ன பண்ணுறதுன்னு தெரில. சைல்ட் லாக் தான் போட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதின் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டே இருக்காரு. எதையாச்சும் எடுத்து எதையாச்சும் கொஞ்சம் தட்டி விட்டுட்டாருன்னா விழுந்துருது, கிளம்ஸி ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம அதை க்ளீன் நீட்டாக பண்ணால் தான் வந்துட்டு ஒத்து வருது. அதனால் அது ஏதாச்சும் ஒரு சைல்ட் லாக் மாதிரி வாங்கி போடணும். ஃப்ரீசர் யூனிட்டில் பெருசாக டர்ட்டியாலாம் இல்லை. அதனால நான் அந்த ஐஸ் க்யூப் ட்ரே மட்டும் தனியாக வாஷ் பண்ணிவிட்டு மற்ற இடத்தெல்லாம் வைப் பண்ணி விட்டாச்சு. கீழே வந்துட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் நான் ஆஃப் பண்ணிவிட்டு நீட்டாக வந்துட்டு ஸ்க்ரப் போட்டே வைப் பண்ணி விட்டுட்டேன். இந்த டிஷ்வாஷர் லிக்விட் வச்சு ஸ்க்ரப் பண்ணி நல்லா வைப் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் க்ளீனாக போகும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எல்லாத்தையும் சோப்பையுமா வைப் பண்ணி விட்டுட்டேன்.
ஒரு சில ஸ்பேஸ்க்கெலாம் வந்துட்டு நம்ம வாட்டர் படாமல் பார்த்துக்கணும். அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணால் தான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியும். இல்லை எங்கேயாச்சும் வாட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் ஒயர் ஏதாச்சும் கனெக்ட் ஆகிறது இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இஷ்யூஸ் வரும். அதனால் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும். அண்ட் ஃப்ரிட்ஜ் வந்துட்டு டெய்லியும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அது கிளம்ஸி ஆகிட்டே தான் இருக்கும். அதுவும் என்னை மாதிரி ஆளுக்கெலாம் வந்துட்டு நல்லாவே கிளம்ஸி ஆகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஒரு பொருள் எடுத்தேன்னா அதை கொட்டிட்டு தான் எடுப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதனால் எது எடுத்தாலும் கொட்டுற மாதிரி வருமா, அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக வந்துட்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அந்த பிளேஸில் வச்சாச்சு. எத்தனை ஆர்கனைசர்ஸ் வாங்கினாலும் எத்தனை தடவை ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் ஒரு தடவை ஒரு பக்கம் வந்துட்டு ஹேண்டியாக போயிடுச்சுன்னா அதே மாதிரி தான் போகுது. இன்னொன்றுக்கும் ஒரு பாக்ஸ் போட்டு அப்படியே ப்ராப்பராக வைக்கிறது வந்துட்டு பாசிபிள் இல்லை. நமக்கும் நிறைய ஸ்பேஸ் இல்லை ஃப்ரிட்ஜில். அதனால் எது பாக்ஸ் வேணுமோ அப்படி மட்டுமே நான் வந்துட்டு மாதிரி மிக்ஸ் மேட்ச்சில் தான் வச்சுருப்பேன். ஸோ அதனால் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது. வெஜிடபிள்ஸ் ட்ரே மட்டும் நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தது. ஸோ எனக்கு வந்துட்டு அதில் வச்சாதான் கொஞ்சம் ஸ்பேஸ் பத்துதா, அதனால் அதை நான் அதிலேயே யூஸ் பண்ணுறது. ஏன்னா நம்ம கீழே வந்துட்டு அப்படியே வச்சோம்னா நமக்கு இடமே சுத்தமாக எடுக்க முடியல, என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குன்னே தெரியல. அதனால் அது மட்டும் அதை அப்படியே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த பெரிய ரேக் ஸ்பேஸ் வந்துட்டு தோசை பேட்டர் வச்சோம்னா அந்த இடம் ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கே எதுவுமே வைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால அதை பார்த்து தான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அண்ட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.